அன்பிற்கினியே பெரியோர்களே, அடிப்படை உரிமைகளை மீண்டும் தர வேண்டும். அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தம்பி, தயவு செய்து நம்முடைய தலைவருக்கு பின்னால் இடமிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் பொதுமக்களை சந்திப்பார், முன்னெடுக்கைகளை வழங்குவார். அதனால் முன்னியடித்துக் கொண்டு முன்னால் வராதீர்கள். அன்பிற்கினியே பெரியோர்களே, பெருமைமிக்க தாய்மார்களே, தமிழகத்தினுடைய உரிமை மீட்பு நடைபயணம் மேற்கொள்வதற்காக இதோ வந்து கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து லட்சம் உயிர்களை காத்திட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக மக்களுடைய இந்திய அரசியல் சாசனம் சொல்லுகிற அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இதோ வந்து கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இதோ உங்களில் ஒருவராய், உங்கள் சகோதரராய் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். தமிழக மக்களுடைய உரிமை மீட்டெடுக்க நடைபயணம் மேற்கொண்டு 100 நாள் நடைபயணத்துடைய தொடர்ச்சியாக வீரம் செறிந்த விழுப்புரம் மண்ணிலே வருகை தந்து கொண்டிருக்கிறார். போலியோ என்கிற நோயை இல்லாமல் செய்திட்ட, இந்தியாவிலே இல்லாமல் செய்திட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வீரம் செறிந்த விழுப்புரம் மண்ணிலே இதோ வந்து கொண்டிருக்கிறார். இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, பெருமைமிக்க தாய்மார்களே, சுவாசிக்கின்ற காற்றை, சுவாசிக்கின்ற சுத்த காற்றை நுரையீரலில் தரைதொட வேண்டும் என்று நினைக்கிறேன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். இந்த வாகனத்துக்கு கொஞ்சம் வெளியிடுங்க. இது உங்களில் ஒருவராய், உங்கள் வீட்டு சகோதரராய் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், உலகில் சிறந்த 4 விருதுகளை பெற்றிட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக மக்களுடைய உரிமையை மீட்கிற, வருங்கால தலைமுறை, எதிர்கால தலைமுறை காக்கிற இதோ வந்து கொண்டிருக்கிறார். இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ வேண்டும். இது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். 100 நாள் நடைபயணத்தினுடைய தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் உயிரை துச்சமென நினைத்து துப்பாக்கி தோட்டாக்களுக்கு அஞ்சாமல் நெஞ்சை அகல விரித்து காட்டி வீரமரணம் எழுந்திட்ட வீரம் தெரிந்த விழுப்புரம் ஒன்றிலே இதோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். சுதந்திர இந்தியாவில் அடிப்படை உரிமைகள், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள், சமூக நீதிக்கான உரிமை, வன்முறை இல்லாத வாழ்வுக்கான உரிமை, மகளிருக்கான உரிமை,
வேலைக்கான உரிமை, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, நல்லாட்சி அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, மது போதையில்லாத போதையால் பாதிக்கப்படாததற்கான உரிமை, நீடித்திருக்கின்ற நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை என்று சாதாரணமாக இந்த 10 அடிப்படை உரிமைகளை வழங்க இயலாத திராவிட மாடலை வேறறுக்க 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இதோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் என்றைக்கு ஒரு பெண் நள்ளிரவிலே எந்த பயமும் அச்சமும் இல்லாமல் நடமாட முடிகிறதோ அன்றைக்குத்தான் உண்மையான சுதந்திரம் என்று மகாத்மா காந்தி சொன்னார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த நாடு போதை மது இல்லாத மாநிலமாக இந்த தமிழ்நாடு வர வேண்டும், தாய்மார்களும் குடும்பங்களும் ஆரோக்கியமாக அச்சமின்றி வாழ வேண்டும், அதற்காக 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டு சுடரை வேறறுத்த திருப்போர் ஊரிலே முருகன் வீற்றிருக்கிற திருப்போர் ஊரிலே தொடங்கி இன்றைக்கு வீரம் தெரிந்திருக்கிற இந்த விழுப்புரம் முன்னிலே நடைபயணம் மேற்கொண்டு இதோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் பொது இடங்களிலே உரைபடிக்க தனி சட்டம் கொண்டு வந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். அந்த பாட்டு ஆஃப் பண்ணுப்பா, ஏப்பா அந்த பாட்டு ஆஃப் பண்ணு. இதோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தனி ஒரு மனிதனுக்கு உழைவனைகளில் ஜகத்தினை அளித்துடுவோம் என்றால் உழவனே கடவுள் என்றார் அன்புமணி ராமதாஸ். உழவனே கடவுள் என்றார் அன்புமணி ராமதாஸ். இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு விழுப்புரம் மண்ணிலே வீரம் தெரிந்த விழுப்புரம் மண்ணிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசையை தூண்டி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி அடிப்படை உரிமைகளை கூட வழங்க முடியாத திராவிட மாடலுக்கு விடை கொடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். சுவாசிக்கின்ற சுத்தக்காற்று, சுவாசிக்கின்ற சுத்தக்காற்று நுரையீரலில் தரைதொட வேண்டும். சுவாசிக்கின்ற சுத்தக்காற்று நுரையீரலில் தரைதொட வேண்டும். மனிதரை நேசிப்போம், மற்றதை மோசிப்போம் என்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்திய அரசியல் சாசனம் கொள்ளுகிற அடிப்படை உரிமைகளை கூட சுதந்திர இந்தியாவில் வழங்க இயலாத திராவிட மாடல் ஆட்சியை வேறறுக்க 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். உழவனே கடவுள் என்று சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி போரிலே உயிரை குற்றமென நினைத்து நெஞ்சை பிளந்து காட்டி தோட்டாக்களுக்கு இரையாக்கி இம்மண்ணை செங்குருதியால் நடைபெற்ற வீரம் தெரிந்திட்டு விழுப்புரம் மண்ணிலே நடைபயணம் மேற்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத இந்த திராவிட மாடலை வேறறுக்க இதோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளைஞருடைய எழுச்சி இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் வீரம் சரிந்த விழுப்புரம் மண்ணிலே சமூக நீதிக்காக உயிரை துச்சமென மதித்து நெஞ்சை சிறந்து காட்டி
தம்பி பாலசக்தி அவர்கள் வரவேற்று பேசுவார்கள். நாம் ஆவலோடு எதிர்பார்த்து இந்த விழுப்புரம் மண்ணுக்கு மக்கள் நடைபயணத்தை மேற்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற நாளைய தமிழகம் வருங்கால முதலமைச்சர் நம்மளுடைய அண்ணன் மருத்துவர் சின்னையா அவர்களே மற்றும் அவருடன் வருகை தந்திருக்கின்ற பொதுச் செயலாளர் அண்ணாச்சி வடிவேல் ராவன் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் மீகா செல்வகுமார் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கோ தன்ராஜ் அவர்களே, மற்றும் இங்கே இரவு பகலாக தங்கி நிகழ்ச்சியை எங்களோடு இருந்து ஏற்பாடு செய்த சென்னை அண்ணன் மு ஜெயராமன் அவர்களே, வன்னி சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அண்ணன் வைத்திய அவர்களே, விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் தர்மா அவர்களே, அண்ணன் சம்டிக்குப்பம் ஆறுமுகம் அவர்களே, மாவட்ட தலைவர் அண்ணன் தங்கஜோதி அவர்களே, மாநில வன்னி சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் சி அன்புமணி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அவர்களே, அண்ணன் பழனிவேல் அவர்களே, எங்களோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இங்கே வருக வருக என ஒருவரை மாவட்டத்தின் சார்பாக வரவேற்று நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுமக்கள் தங்களுடைய வேதனைகளை இங்கே வெளிப்படுத்த வருகிறார்கள். குறிப்பாக அரசு ஊழியர், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் மரியாதைக்குரிய செல்வகுமரன் அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் சின்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் நான் இங்கு பேசுகிறேன். தமிழக அரசாங்கம் அறிவித்த கணக்கின்படி காலை முறை பணியிடத்திலே 1,98,331 பேர் பழைய ஓய்வூதிய திட்டத்திலே பணிபுரிகிறார்கள். 6,24,140 பேர் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை போன்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் தமிழ்நாட்டிலே அரசு ஊழியர் ஆசிரியர்கள் 45,625 பேர். இதில் பணிபுரிகின்ற பொழுது பணியிடை மரணம் 6,864 பேர். இதை ஏன் சொல்கிறேன் என்றால் தமிழக முதல்வர் அறிவித்தது தான். தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் 2021 தேர்தலிலே அரசு ஊழியர் ஆசிரியர்கள் எங்ககிட்ட வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதியம் தரணும்னு சொன்னாங்க. இப்போ நான் ஓய்வு பெற்று 27 மாதங்களாவது. இந்த அரசாங்கம் இந்த அரசு ஊழியர் ஆசிரியர்களை எங்களை ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்து தேர்தல் வாக்குறுதி 309 படி பழைய ஓய்வூதியம் தரணும்னு சொன்னார். எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நாங்கள் போராட்டம் நடத்தும் போது கூப்பிட்றதே கிடையாது. அவரே நேராக வருவார், எங்ககிட்ட இருக்கிற மைக்கை பிடிக்குவார். அன்பார்ந்த அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்களே, இந்த ஆட்சியில் உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் தரமாட்டாங்க. இந்த முத்துவேல் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் இருக்கிறேன். இந்த கழக ஆட்சி அமைந்தவுடன் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றுவேன். அதில் பழைய ஓய்வூதியம் இந்த கழக ஆட்சி வந்தால் கையெழுத்து போடுறேன்னு சொன்னார். கையெழுத்து பழைய ஓய்வூதியம் எங்ககிட்ட சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆட்சி. நாங்களும் பலகட்ட போராட்டங்களை நடத்தினோம். கேட்டால் என்ன சொல்கிறாரு? அரசாங்கத்துக்கிட்ட நிதி இல்லைன்னு சொல்கிறார். சரி, அப்புறம் இந்தியாவில் தானே இருக்குது தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தில் 11.02. இந்தியாவிலேயே தமிழ்நாடு பொருளாதாரத்தில் நம்பர் 1 மாநிலம்னு சொல்கிற. அப்புறம் என்ன நிதி இல்லைன்னு சொல்கிற? பழைய ஓய்வூதிய திட்டம் மேற்கு வங்காளத்தில் 23 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த தமிழ்நாட்டை விட பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலம் ராஜஸ்தான்.
ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம் போன்ற 5 மாநிலங்களில் புதிய கர்நாடகா 7 மாநிலங்களில் புதிய ஓய்வூதிய திட்டம் இருந்ததை 2022 பழைய ஓய்வூதியமாக மாற்றி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஸ்டாலினுக்கு என்ன கேடு? உனக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முதலிடம் இருக்கிற ஸ்டாலின் நீதையா 309 தேர்தல் அறிக்கையில் சொன்ன, நாங்களா ஓடி சொன்னோம் அரசு ஊழியர் ஆசிரியருக்கு பழைய ஓய்வூதியம் சொன்ன ஸ்டாலின் எங்களை நம்ப வச்சு ஆசை வார்த்தை கூறி கழுத்தறுத்து இன்னைக்கு கேட்டா 3 நபர் குழு கமிஷன் வச்சிருக்கிறாராம். உன்னை எவையா கமிஷன் போட சொன்னா? கமிஷன் போடுவதனுடைய குறிக்கோள் என்ன? பழைய ஓய்வூதியம் தராம காலத்தை நீட்டடிப்பதனுடைய நோக்கம் எங்களுக்கு தெரியாதா? அரசு ஊழியர் ஆசிரியர்கள் படிச்சு எங்களுக்கு தெரியாது? பழைய ஓய்வூதியம் குடியானா இவர் புதிய ஓய்வூதியம் ஒரு ஆலோசனை பண்றதுக்கு ஒரு குழு போட்டிருக்கிறாராம். பழைய ஓய்வூதியம், ஒருங்கிணைந்த ஓய்வூதியம், பங்களிப்பு ஓய்வூதியத்தை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இவர் ஆய்வு பண்ணி பழைய ஓய்வூதியம் தராராம். அதுதான் சரியில்லை, பழைய ஓய்வூதியம் கொடுங்கன்னு தானே நாங்கள் போராட்டம் பண்ணோம். அந்த பழைய ஓய்வூதியம் தரேன் நீ 300 தேர்தல் அறிக்கையில் சொன்ன 309 ஏன் தரல? என்ன அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஏமாலியா? நீ தர மறுத்தால் 2026 என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க செய்ய வேண்டியது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் செய்வோம். இந்தியாவில் தானே தமிழ்நாடு இருக்குது. ஓய்வு பெற்றவனுக்கு என்ன கொடுக்குறானியா? எங்க சம்பளத்தில் 10% பிடிக்கிறாங்க, அதுக்கு அரசாங்கம் 10% போடுது, இதுக்கான வட்டியை சேர்த்து மொத்தமாக கொடுத்துட்றான். ஆனா இந்தியா தவிர மற்ற மாநிலங்கள் பூரா இதே புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பணிக்கொடை கொடுக்குறான், குடும்ப ஓய்வூதியம் கொடுக்குறான். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாதி இல்லாத தமிழக அரசு இந்த அரசு ஊழியர் ஆசிரியர்களை ஏமாத்தி வஞ்சிக்குது. இது சும்மா விடுவோமா? நாங்க சும்மா விடுவோமா? இல்லை எங்க ஐயா சும்மா விடுவாரா? எதுக்கே வந்திருக்கிறோம்? இதெல்லாம் நாங்க சொல்லி எங்க ஐயா மூலியமா நிவர்த்தி பண்ணணும்ன்ற ஒரே நோக்கத்தில் தான் நாங்க அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றவங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கிறேன். அதனால தமிழக முதல்வர் அவர்களே, இந்த 2011-21 தேர்தல் அறிக்கையில் சொன்ன பிரகாரம், நீங்க 309 தேர்தல் அறிக்கையில் சொன்ன பிரகாரம் பழைய ஓய்வூதியத்தை தர மறுத்தால் நாங்கள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்கிறோம். 7824 பேர் செத்து இருக்கிறான். அவன் குடும்பத்துக்கு அவன் ஒரு ஆள் தான் வாரிசு. அவன் குடும்பம் நெருக்கதியா நிற்குதியா? சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இப்போ நான் ஓய்வு பெற்றேன். கடைசி மாதத்தில் ஒரு லட்ச ரூபா கிட்ட ஓய்வு சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் 27 ஒரு நையா பைசா கிடையாது. அந்த வாங்கின தொகையை இந்த ஆள் சொன்னான்னு பேச்சை கேட்டுட்டு, யார் இந்த ஆள்? தமிழக முதல்வர் ஸ்டாலின். வேற என்ன சொல்ல முடியும்? இவரு பேச்சை கேட்டு நம்பி நாங்கள் அந்த வாங்கின பணத்தை பிள்ளைங்க திருமணம், பையன் கல்யாணம், அதாவது பிள்ளைங்களுடைய படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பென்ஷன் வரப்போகுது. இவர் தான் சொல்லியிருக்கிறாரு. இதில் வேற சொல்லுவானுங்க மாடல் அரசு. என்ன சொல்றது தான் செய்வோம், செய்வது தான் சொல்லுவாராம். அவர் இன்னத்த இது வரைக்கும் சொல்றதை சொல்லி கீழ்ச்சாரு. எங்களுக்கு பென்ஷன் குடியாம அப்புறம் உன் திட்டத்தில் அவர் பார்த்துக்கோ. 98% நிறைவேற்றாரோம். இவர் சொன்ன வாக்குறுதியை கேட்டு அந்த பணத்தையும் நாங்கள் செலவு பண்ணிட்டோம். இப்போ நெருக்கதியாக நிற்கிறோம், வழியே இல்லை. அதனால ஐயா, உங்ககிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கையை நாங்கள் வெளியிடுறோம். இந்த அரசு ஊழியர் ஆசிரியர்கள் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு ஏமாந்து போயிட்டோம். நாங்கள் ஓட்டு போட்டு தான் அவங்க அரியணையில் உட்காந்துருக்கிறாங்க. எங்கள் ஓட்டு இல்லைன்னா நீ நடுத்தரவில் தாண்டா நின்று இருக்கணும். நாங்கள் ஓட்டு போட்டு 45 தொகுதி மேலே குறைவான ஓட்டில் நீங்கள் ஜெயிச்சுட்டு இப்போ எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற மாட்டோம்னா என்ன ஒரு மடத்தனம், பித்தலாட்டத்தனம், ஒரு எந்த விதமான ஒரு பொய் பேச்சு. ஒரு தமிழகத்தை ஆளுகின்ற முதல்வர் பொய் பேசுறதா? அது யாருகிட்ட? கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் குரு. ஆசிரியர் என்பவர் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த குருவனுடைய சாபம் விட்டா உங்களை கட்டாயம் வந்து பலிக்கும். அதனால நீங்க தரலனா ஒரு கோரிக்கையா எங்க ஐயா கிட்ட வைக்கிறேன். ஐயா அவர்களே, இந்த அரசாங்கத்தை நம்பி நாங்கள் ஏமாந்து விட்டோம். ஆனால் வருகின்ற 2026 தேர்தலில் கொந்தளித்து போயிருக்கின்றோம் அரசு ஊழியர் ஆசிரியர்கள். அதனால் எங்கள் கோரிக்கையை உங்கள் 2026 தேர்தலிலே உங்கள் தலைமையிலான
கூட்டணி ஆட்சி தான் ஆட்சி அமைக்க போகிறது. அது நிச்சயம். அந்த காலத்திலே எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் பழனிவேல் அவர்கள் ஒரு நிமிஷம் அதெல்லாம் சுருக்கமா. சிறப்பு மிகுந்த தமிழக உரிமை மீட்பு பயணத்தில் கலந்து கொண்டு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய இளம் போராளி வருங்கால தமிழகம் மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு இந்த எழுச்சி வருகின்ற 2026 வரையில் இருந்து வருகின்ற 26 ஒரு மாற்றமான ஆட்சி, கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுகின்ற வகையில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக உழைத்து பாடுபட வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாவட்டத்தினுடைய தலைவர் தங்கஜோதி அவர்கள். உரிமையை மீட்க, தலைமுறை காக்க திருப்பூரில் ஆரம்பித்து இன்று விழுப்புரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. உலக சுகாதாரம் அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் கிளப்பி மரியாதை செலுத்திய மாபெரும் சாதனையாளர் எங்கள் மருத்துவர் இளைஞருடைய எழுச்சி நாயர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். 6 இடஒதுக்கீட்டை பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காளர் மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் வாங்கி கொடுத்திருக்கிறார். சிலது போராடி வாங்கியிருக்கிறோம். ஆனால் இந்திய திருநாட்டிலே சுதந்திரம் அடைந்து ஜவஹர்லால் நேரு பிரதமராக வந்து அதற்கு பிறகு மன்மோகன் சிங் இருக்கும் வரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே பட்டியலின மக்களுக்கு இந்திய மருத்துவ பல்கலைக்கழகத்திலே 22% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். எந்த அமைச்சரும் வழங்கவில்லை, எந்த பிரதமரும் வழங்கவில்லை. எங்களுடைய சின்னையா இளைஞருடைய எழுச்சி நாயர் மக்கள் நலனிலே அக்கறை கொண்டு, குறிப்பாக பட்டியலின மக்களுடைய மாணவர்களுடைய அக்கறை கொண்டு அந்த 22% தன்னுடைய கையொப்பத்தால் நிறைவேற்றினார். யாராவது போராடி இருக்கிறீர்களா? யாராவது கோரிக்கை வைத்தீர்களா? இதுதான் நீங்கள் மருத்துவர் சின்னையா மக்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து காட்டியிருக்கிறார் சாதனையாளர். இவரை ஆதரியுங்கள். 2006 பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணி ஆட்சியிலே 2026 சட்டசபை தேர்தலில் கூட்டணி ஆட்சியிலே மருத்துவர் சின்னையாவுக்கு அதிகாரம் வேண்டும். பல்வேறு திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். நன்றி, வணக்கம். கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் ஸ்ரீ அன்புமணி அவர்கள். மருத்துவர் சின்னையாவை வணங்கி, மருத்துவர் சின்னையாவை பொறுத்தவரையில் தான் என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி காட்ட வேண்டிய ஒரு திறமையான நமது போராளியை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு சின்ன உதாரணம், நடந்து முடிந்த இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட கட்சி இந்த இடைத்தேர்தலில் நிற்பதற்கு பயந்தது. மருத்துவர் சின்னையா அவர்களும் ஐயா அவர்களும் எங்களுடைய வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி எங்களுடைய பலத்தை காட்டுகின்றோம் என்ற ஒரு துணிச்சலை ஐயா அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆகவே வருகின்ற 2026 மருத்துவர் சின்னையாவுடைய தலைமையிலே ஆட்சி அமையும் உங்களுடைய ஒத்துழைப்போடு அமையும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அவர்கள். உரிமை மீட்க, தலைமுறை காக்க, ஜூலை 25ஆம் தேதி சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்று ஆரம்பித்த திருப்பூர் ஒரு முருகனை வணங்கி நடைப்பயணம் 2ஆம் கட்டமாக இன்று விழுப்புரத்தில் நடைபெற்றிருக்கும் இந்த நடைப்பயணத்தின் இந்தியாவின் ஒட்டுமொத்த சுகாதாரத்துறை சாதனை அமைச்சர் 108 நாயகர் வருகின்ற 2026 அமைகிற ஆட்சியில் மருத்துவர் சின்னையா யாரை சொல்றாரோ அந்த ஆட்சி தான் அமையும், கூட்டணி ஆட்சி. ஆகவே இன்று விழுப்புரத்தில் இந்த தொகுதியில் மட்டும் பாதாள சாக்கடை திட்டம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வியாபாரி மக்களும் பொதுமக்களும் பாதிப்பு உள்ளார்கள். கிட்டத்தட்ட விழுப்புரம் நகராட்சி 101 ஆண்டு கடந்து
இன்று மாநகராட்சியாக ஆக்க முடியாமல் திமுக அரசு தொடர்ந்து இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, சொல்ற வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. தொடர்ந்து இந்த தமிழக அரசை ஆட்சி விட்டு விரட்ட தமிழகத்தின் வருங்கால தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களை வருக வருக என்று இந்த நிகழ்ச்சியை வரவேற்பு காட்டுகிற ஆற்றல் மிக்க மாவட்ட செயலர் அருமை சகோதரர் பாலசக்தி உள்ளிட்ட மேடையில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகி கருஞ்சிறுத்தை கலியபெருமாள் அவர்கள். கருஞ்சிறுத்தை கலியமூர்த்தி அவர்கள். பெரும்பான்மை மக்களுடைய அனைத்து சமூக மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு உரிமை மீட்போம் தலைமுறை காட்போம் என்று பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா இன்று நடபயணம் வந்த விழுப்புரம் மாவட்டத்திலே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்திருக்கிறார். இந்த விழிப்புணர்வு என்பது கடந்த 75 ஆண்டுகளுக்கு முன்பு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாக்க வேண்டும். அந்த சட்டத்தை எழுதி கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கரை கடவுளாக வணங்கப்பட்டவர் தான் நம்ம ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். இந்தியாவில் எந்த மூலையிலும் ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலையை நிறுவாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே 100 சிலையை ஒரே நாளில் திறந்து வைத்தவர் ஐயா மருத்துவர் அவர்கள். இந்த ஒட்டுமொத்த மக்களின் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிறுவனர் காஞ்சிராம் அவர்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சி பைலாவும் இங்கே தமிழகத்தில் இருக்கிற பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய பைலாவும் இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பைலாக தான் இருந்தது. அதனால தான் ஐயா காஞ்சிராம் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது பாட்டாள் மக்கள் கட்சியுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களோட கலந்தாய்வு பேசி இந்த மக்களை மீட்பதற்கு, இந்த மக்களை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அது காஞ்சிராம் அவர்கள் சொன்னால், ஒட்டுமொத்த மக்களை பாதுகாக்க வேண்டுமானால் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கிக் கொண்ட அந்த ஓட்டுரிமையை நாம் அனைவரும் போட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் வந்தால் மட்டுமே ஒட்டுமொத்த மக்களின் குறைகளையும் தீர்க்க முடியும். இதுக்கு ஒரே தீர்வு அரசியல் அதிகாரம் என்றால், இன்னைக்கு அரசியல் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கிறது? நச்சு பாம்பு கிட்டே இருக்கிறது. எதற்காக இருக்கிறது? நம்மளை விழிப்புணர்வு படுத்த இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் நேரு ஆட்சி காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் உள்ள உரிமைகளை பேசும்போது பிற்படுத்தப்பட்ட மக்கள் எந்த உரிமையும் கொடுக்க மறுக்கிறது அந்த அரசு. அப்ப நேரு ஆட்சி காலம். அப்ப சொன்னால், நான் எழுதிய இந்திய அரசியல் சட்டம் எனக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பயன்படாத போது இந்த சட்ட அமைச்சர் பதவி தேவையில்லை என்பது தூக்கி எறிந்துட்டு வெளியே வந்தவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதேதான் இங்கே இருக்கிற ஐயா மருத்துவர் அவர்கள் இந்த தமிழகத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கரை கடவுளாக மதித்து 100 சிலையை நிறுவினார் ஒரே நாளில். அதைதான் நம்ம சின்னையா அவர்கள் இன்று பின்பற்றி ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தை கொண்டு அதிகாரம் வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க இன்று விழுப்புரம் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். அவருடைய தமிழகத்தில் 2 தூண்கள் ஐயா மருத்துவர் ஐயா சின்னையா அவர்கள், ஒன்று பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள். இந்த 2 பேரும் ஒரே மேடையில் ஒட்டுமொத்த மக்களின் ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று தீர்வு முடிவு எடுத்தார்கள். அந்த முடிவினுடைய விளைவுதான் இந்த துரோக ஆட்சியில், இந்த திமுக ஆட்சியில் அவரை பாதுகாக்க முடியாமல் படுபாவிகள் வெட்டி சாய்த்து விட்டார்கள். எந்த கவலையும் படாத ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆம்சாங் வெட்டி கொண்டு விட்டார்கள் என்று தெரிந்தவுடனே அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு வருத்தப்பட்ட ஒரே தலைவர் யார் என்றா பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய ஐயா சின்னையா தான். அது மட்டுமல்ல, அவருடைய 16ஆம் நாள் நினைவு நாள் சென்று சகோதரி திருமதி ஆம்சாங் அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து விட்டு வந்துள்ளார் ஐயா சின்னையா அவர்கள்.
அது மட்டும் இல்லாமல் நினைவு நாளில் ஓராண்டு நினைவு நாளில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நினைவேந்த நாளில் அங்கே நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்க்கிறேன். எங்கே பார்த்தாலும் ஐயா சின்ன ஐயா மருத்துவர் ஐயாவுடைய புகம், அந்த பாட்டாள் மக்கள் கட்சி நிறுவனர் அனைவரும் அனைத்து கட்டோட்டங்களும் சிறப்பாக வைத்து 100 வாகனத்தில் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய நினைவேந்தலை மிக சிறப்பாக போற்றியவர் எங்கள் தலைவர் ஐயா மருத்துவர் அவர்கள். அதனால தான் இன்றே அவர் வழியை பின்பற்றிருக்கின்ற சகோதரி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நமது தலைவர் பேரடியாக தமிழ்நாடு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இப்போ விழுப்புரம் வருகிறார். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து நாம் அவருடைய ஆலோசனை கேட்டு நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார்கள். ஐயாவுக்கு வருகைக்காக 2 மணி நேரம் இங்கே நாங்கள் எங்கள் பொறுப்பாளரோட காத்து கொண்டிருந்தோம். அவர் இந்த மாவட்டத்திலே வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக வரவேற்று எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நமது பாட்டாள் மக்கள் கட்சி நிறுவனருக்கும் நாம் ஆட்சி அதிகாரத்தை வென்றெடுப்போம். ஜெய் பீம், ஜெய் பாரத், ஜெய் கட்சிராம், ஜெய் ஆம்ஸ்ட்ராங், ஜெய் அன்புமணி ராமதாஸ். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். அடுத்ததாக மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தன்ராசார் அவர்கள். விழுப்புரம் மாநகரிலே இந்த காந்தி சிலைக்கு ஒரு வரலாறு உண்டு. நான் சுருக்கமாக தான் பேச போகிறேன், ரொம்ப அதிகமாக பேச போகிறதில்ல. இந்த காந்தி சிலைக்கு ஒரு வரலாறு உண்டு. இந்த காந்தி சிலைக்கும் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதை போல இந்த காந்தி சிலைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இந்த இடத்திலே கடந்த 9ஆம் தேதி மகாபலிபுரத்திலே நடந்த பொதுக்குழுவிலே அனைத்து நிலை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஒன்று கூடி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்வார், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார், இங்கே ஆட்சியிலே ஒரு நல்லாட்சி அமைவதற்கு அவர் நிச்சயமாக பாடுபடுவார் என்கின்ற உத்தரவாதத்தை பெற்று இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார். இது ஏதோ ஒரு மாய மந்திரம் போல அல்ல, இயற்கை காலத்தின் கட்டாயம். அவ்வாறு இங்கே வந்திருக்கின்ற உரிமையை மீட்கவும் தலைமுறையை காக்கவும் நான் 100 நாள் பயணம் சென்று தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் பார்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிச்சயம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லதொரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி தருவேன் என்று சூழறித்து வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களெல்லாம் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மக்கள் பாசமானவர்கள், அதிலும் குறிப்பாக ஒருத்தவங்களை நம்பிட்டாங்கனாக்கா அப்படியே அவங்க கிணத்துல விழுனாலும் விழுந்துருவாங்க. அதை போல இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நம்பி இருக்கின்றார்கள். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த மக்களை நம்பி இருக்கின்றார்கள். விழுப்புரம் மாவட்டம், அதிலும் குறிப்பாக இந்த விழுப்புரம் மாநகரம் நினைத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வருவது நிச்சயம். அதையெல்லாம் சொல்வதற்காக தான் இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கார். இந்த இடத்த தேர்வு பண்ணியிருக்காங்கன்னு கேட்ட உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், இது நிச்சயம் நடக்கப் போவது. நம்முடைய தலைவர் அவர்கள் உறுதி எடுத்து விட்டார். இந்த இடத்திலே அவர் பேசும் பொழுது இது தமிழ்நாட்டுக்கே பேசுவது போல ஆகும் என்று எண்ணி இங்கு நான் வந்து உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். மகிழ்ச்சி. அனைவரையும் நானும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேங்க. நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒன்றை நினைத்தால், ஒன்றை தொட்டால், அது நடக்க வேண்டும் என்று எண்ணினால் அது நடந்தே தீரும். இது உறுதி, உறுதியிலும் உறுதி. ஏனென்றால் நாடாளுமன்றத்திலே நாங்கள் பார்த்தோம், அந்த 5 ஆண்டு காலம் யாருமே செய்ய முடியாததையெல்லாம் செய்தார். தூசு தட்டி 50-60 ஆண்டுகளாக போட்டு வைத்திருந்த கோப்புகள், அந்த ஃபைலெல்லாம் எடுத்துக்கூடும், யாரும் செய்ய முடியாததையெல்லாம் பல்வேறு எதிர்ப்புகளையும் தாண்டி, பல்வேறு விமர்சனங்களையும் தாண்டி யாரோ எதிர்த்து பார்த்தார்கள். நடக்காது. மக்களுக்கு தேவையானதை, அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் வாழ்வுக்கு தேவையானதை
இளைஞர்கள் சீரழிந்து போகாமல் இருப்பதற்காக நிச்சயம் நான் இதை செய்வேன். எந்த விதமான ஒரு சமரசமும் இல்லாமல், யார் எதை சொன்னாலும் கேட்காமல் எடுத்த அந்த முடிவிலே உறுதியாக இருந்து அதையெல்லாம் நிறைவேற்றி காட்டினார். இன்றைக்கு இன்னும் 50 ஆண்டு காலம் கூட இந்த மருத்துவத்துறையில் யாரும் செய்ய முடியாத சாதனைகளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்திருக்கின்றார். இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அவர் ஒன்று நினச்சிட்டாருன்னா அதை முடிச்சுட்டு தான் அவர் வேலை பார்ப்பார். இது சாதாரணமாக நினைக்காதீங்க. அதனால் இந்த முறை இந்த 100 நாள் பயணம் முடியும் பொழுது இந்த தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று எல்லோரும் உணர்வார்கள். அதற்கான வழியை நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்வார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், விழுப்புரத்தில் ஒன்று சொன்னால் அது நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு பழைய வரலாறு நீங்கள் திரும்பி பாருங்கள், என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். விழுப்புரம் அதை மாற்றி காட்டும். நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை நடத்தி காட்டுவார். எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்கள் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுது. இந்திய அரசின் மேனாள் நலவியல் துறை அமைச்சர் நம் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, விழுப்புரம் வாழ் வணிக பெருமக்களே, காவல்துறை அன்பர்களே, ஊடகவியல் நண்பர்களே, இங்கே பல்வேறு பொறுப்புகளை தாங்கி பாட்டாளி மக்கள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிற பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம். நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு நெடும் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். 100 நாள் வழிநடை நெடும்பயணம். நெடும்பயணம் என்று சொன்னாலே உலகில் சீனத்திலே மாசெதுங் நடத்திய நெடும்பயணம் லாங் மார்ச். அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவிலே தமிழகத்திலே நம்முடைய தலைவர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற 100 நாள் வழிநடை பயணம் ஒரு நெடும்பயணம், ஒரு லாங் மார்ச். இந்த நெடும்பயணம் தமிழக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் ஒரு அடிப்படையான மாற்றத்தை கொண்டு வரும் என்று உறுதியாக மக்கள் நம்புகிறார்கள். எனவே அவர்கள் 5 ஆண்டுகளின் நடுவண் அமைச்சராக இருந்து செய்து காட்டிய சாதனைகள் எல்லாம் இன்று ஆளுகிற அமைச்சர்களுக்கு வழிகாட்டியாக அமைகிறது. நீர் உரிமை, நில உரிமை, இன்னும் பல்வேறு ஜனநாயக உரிமைகளையும் நாம் இழந்திருக்கிறோம். 60,000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை நாம் இழந்திருக்கிறோம். கச்சத்தீவை இழந்திருக்கிறோம். இப்படி நீர் உரிமைகளை, நில உரிமைகளை இழந்திருக்கிற நாம் இந்த உரிமைகளெல்லாம் மீண்டும் பெற்று எதிர்கால தலைமுறையினர் வளமாகவும் நலமாகவும் வாழ்வதற்குரிய வகையிலே நம்முடைய தலைவர் அவர்கள் அவற்றையெல்லாம் நாம் இழந்திருக்கிற உரிமைகளையும் பெறப்போகும் உரிமைகளையும் உங்களுக்கு சுட்டிக்காட்டி அவற்றை நினைவுபடுத்தி உங்களை எல்லாம் வெளிப்பட செய்வதற்காக இந்த பயணத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாடெங்கிலும் இதற்கு நல்ல வரவேற்பும் இருக்கிறது. நீங்கள் இந்த பயணத்திற்கு உங்கள் ஆதரவை நல்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கொடுங்கோல் ஆட்சி, இந்த தீயவர்களின் ஆட்சியை அகற்றிவிட்டு நம்முடைய தலைவர், நல்ல தலைவர், செயலாற்றல் மிக்க தலைவர் 5 ஆண்டுகள் நடுவண் அரசிலே இருந்து உலக புகழ்பெற்ற தலைவர்கள் எல்லாம் பாராட்டும்படியான சாதனைகளை செய்து காட்டிய நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையில் ஒரு நல்லாட்சி அமைவதற்கு வருகிற 26ஆம் ஆண்டு தேர்தலிலே நீங்கள் கடுமையான உழைப்பெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனை சார்ந்திருக்கிற பிற கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய தலைவர் தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமைவதற்கு நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்ற மொழிக்கு இலக்கணமாக புலிக்கு பிறந்தது பூனை அல்ல, சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கம்தான் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிற
உலகில் உள்ள ஒட்டுமொத்த போதைப் பொருள் மாபியா கும்பலை தன்னந்தனியே எதிர்த்து நின்று போராடிய மாவீரன், உலகிலேயே அதிக இளைஞர்களை தன்னகத்தே கொண்ட மாபெரும் தலைவன் நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுச்சுரையாற்றுவார்கள். தமிழக மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என 100 நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் நகரத்திலே நடைபெறுகின்ற இந்த விழிப்புணர்வு பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் என்று சொன்னாலே பல பெருமைகள் இருக்கிறது, அதே நேரத்தில் பல சாபங்களும் இருக்கிறது. பெருமைகள் என்று சொன்னால் இந்த மண்ணிலே தான் நம்முடைய சமூக நீதி போராளி, மக்கள் காவலர், மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த இந்த மண். தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாறு என்று சொன்னால் இந்த மண்ணை தவிர்த்து அதை எழுத முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த விழுப்புரம் மண். அதே போன்று சாபங்கள் என்று சொன்னால் பல இருக்கின்றன. இந்த மாவட்டத்தில்தான் தமிழ்நாட்டிலே அதிக மது விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்திலே தான் அதிக கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. இந்த மாவட்டத்திலே தான் அதிக குடிசைகள் இருக்கிறது. இந்த மாவட்டத்திலே தொழிற்சாலைகளே கிடையாது. இந்த மாவட்டம்தான் தொடர்ந்து கல்வியிலே கடைசி 5 இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி பல கேடுகள், அதாவது அரசால் நடைபெற்ற கேடுகள் என்று நான் சொல்வேன். அப்படி இந்த மாவட்டம். அதே போன்று விழுப்புரம் மாவட்டம் என்று சொன்னால் 1987 செப்டம்பர் 17ஆம் நாள் தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த நாள் 1 வாரம் சாலை மறியல் போராட்டம் நடந்த நாள். அந்த முதல் நாளில் 21 தியாகிகள் உயிர் நீத்தார்கள். அந்த 21 தியாகிகளில் 15 தியாகிகள் இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே தான் உயிர் நீத்தார்கள். அப்படி நீண்ட வரலாறு இந்த மாவட்டத்தில். இங்கே விழுப்புரம் நகரிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த உரிமை மீட்பு பயணம் தமிழக மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், வருகின்ற தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும். இது என்னுடைய கடமையாக நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக என் தம்பிகள், என் தங்கைகளுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் எனக்கு. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் தம்பி பாலசக்தி அவர்கள், எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், திரு வைத்தி அவர்கள், திரு ஜெயராமன் அவர்கள், திரு தர்மலிங்கம் அவர்கள், டிஎம்டி திருமாவளவன் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், தட்சிணாமூர்த்தி அவர்கள், முருகசாமி அவர்கள், திருஞானம் அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், ஆசிரியர் செல்வகுமாரன் அவர்கள், கருஞ்சிறுத்தை கலிய பெருமாள் அவர்கள், பூவை ஆறு அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற எனக்கு முன்பு பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு முனைவர் தனராஸ் அவர்கள், இதற்கு முன்பு விக்கிரவாண்டியிலே மிக சிறப்பாக என்னுடைய நடைபயணத்தை நடத்தி அந்த மாவட்டத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சிவகுமார் அவர்கள், மாவட்ட தலைவர் தங்கஜோதி அவர்கள், அன்புமணி அவர்கள், பழனிவேல் அவர்கள், மாலதி சக்திவேல் அவர்கள், குமர குருபரன் அவர்கள், சப்தகிரி அவர்கள், ராமர் அவர்கள், பெருமாள் அவர்கள், மணிமாறன் அவர்கள், புண்ணியகுடி அவர்கள், ஜெயலட்சுமி மாரிமுத்து அவர்கள், ஞானவேல் அவர்கள், ரங்கன் அவர்கள், சம்பத், ராஜா, செல்வம், விஜயம், பிரேமானந்த், சரவணன், சங்கர் கணேஷ், கோபாலகிருஷ்ணன், கார்த்திக்,
வைத்தியலிங்கம், மணிகண்டன், முருகன், சிவராமன், பாலசுப்ரமணியம், பழனிவேல், மணிகண்டன், ரஞ்சித், கிருஷ்ணமூர்த்தி, வெங்கடநாராயணன், அஜித், சுடரொளி, சுந்தர், மோகன், பழனிவேல், சந்தோஷ், ஹேமா, அம்சவேணி, விமலா, கோவிந்தன், அடுக்கன், முருகன், மாணிக்கவேல், சிவலிங்கம், சுப்பிரமணி, தியாகராஜன், பெருமாள், புஷ்பராஜ், ஜெயகோடி, ராஜேஷ், குமரன், சுரேஷ், சக்தி, பாஸ்கர், நன்றி உரை ஆற்றிருக்கின்ற KS வேலு அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளும் என்னை பாசத்தோடு, எழுச்சியோடு, வெற்றி நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று முழக்கமிட்ட என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், அண்ணன்மார்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதைவிட எனக்கு பெருமை. காரணம், இது நம்முடைய ஐயா மண், நான் பிறந்த மண், இந்த மண் இது என்னுடைய மண். இந்த மண்ணிலே என்னுடைய நடைபயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நடைபயணத்தின் நோக்கமே தமிழக மக்களை தட்டி எழுப்பி விழித்துக்கொள் தமிழக மக்களை விழித்துக் கொள்ளுங்கள், இந்த கொடுங்கோல் ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. கடந்த தேர்தலிலே நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள், இந்த தேர்தலிலே ஏமாறாதீர்கள். கடந்த தேர்தலிலே நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்தீர்கள். திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய தவறை செய்த தமிழக மக்களே, மீண்டும் இந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். இதற்காகத்தான் என்னுடைய நடைபயணம். ஒவ்வொரு ஊராக சென்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மக்களை சந்தித்து, கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதையுமே பார்க்காதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை எண்ணிக்கொள். உங்களுடைய எதிர்காலம் என்றால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து பாருங்கள். குறிப்பாக நான் சொல்வது தாய்மார்களுக்கு நான் சொல்கின்றேன். இது ஏதோ ஒரு வசனம் பேசும் எனக்கு நோக்கம் கிடையாது. நான் உறுதியா நான் சொல்றேன், நான் உணர்ந்து நான் சொல்கின்றேன். நானும் 3 பெண்களை பெற்றவன் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளை, குறிப்பாக பெண் பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு எப்போ வரும் பயத்தில் இருக்கிறாங்க. காலேஜுக்கு போயிட்டு பெண் இது வந்துருமா, பத்திரமா வந்துருமா, இல்லை வர வழியில் எங்கன்னா தூக்கிட்டு போயிடுவானா, ஏதாவது பிரச்சனை பண்ணுவானா, ஏதாவது வந்துருமா, அந்த பயத்தோடு தான் அன்றாடம் தன் பெண் பிள்ளைகளை தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து மடியில் அப்படியே வெறுப்பை கொட்டிட்டு அப்படியே காத்துட்டு இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு பத்திரமா வருமா, அந்த ஏக்கத்தோட தான் அன்றாடம் தாய்கள் தமிழ்நாட்டில் தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம். இது ஏதோ நான் சொல்லணும்னு கிடையாது, இதுதான் உண்மை. காரணம், 4 வயது குழந்தையும் விட்டு வைக்கிறது இல்லை, 80 வயது பாட்டியும் விட்டு வைக்கிறது இல்லை. பாதுகாப்பு கிடையாது. இதுதான் திராவிட மாடலா? இதுதான் ஆட்சியா? கேடுகட்ட ஆட்சியா? கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஏதாவது ஒரு வர்க்கம், நான் சொல்றது உழைக்கின்ற வர்க்கம், விவசாயிகளோ, நெசவாளர்களோ, அரசு ஊழியர்கள், இப்ப ஆசிரியர் சங்கத்தில் ஓய்வு பெற்றவர் பேசினார், செல்வராஜ் அவர்கள் என்ன பேசினாரு? இப்படி ஏமாத்திட்டீங்களே ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஏமாந்துட்டோம். ஏன்னா இதே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வரிஞ்சி கட்டிக்கிட்டு வீடு வீடா போய் தட்டி, ஐயோ எங்க எப்படியாவது திமுக ஓட்டு போடுங்க, எப்படியாவது ஸ்டாலினை கொண்டு வாங்கன்னு வீடு வீடா கதவை தட்டி தட்டி தட்டி, இவங்க மட்டும் இல்லை, இவங்களை ஓட்டு போட வச்சாங்க. இவங்க குடும்பம் முழுவதும் ஓட்டு போட்டு ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கினாங்க. ஆனா வந்து இன்னைக்கு 4.5 ஆண்டுகள் அவர் வயிறு எரிஞ்சு சொல்லிட்டு இருக்கிறார். 27 மாசம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பைசா கூட வரலையே. 40 வருஷமா நான் கஷ்டப்பட்டுனேன் ஐயா, 40 வருஷமா நான் அரசு ஊழியர்னா நான் வந்து பணியாற்றினேன் ஐயா. இன்னைக்கு என் பிள்ளைக்கு படிப்பு, என் பொண்ணுக்கு கல்யாணம், ஏதாவது எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது இன்னும் ஒரு பைசா வரலையே. நாங்கள் என்னையா கேட்டோம் உங்ககிட்ட? பழைய ஓய்வூதியம் 2003க்கு முன்பு நடந்த ஓய்வூதியம், அது எத்தனை பேருக்கியா? 1,98,000 பேர். அது என்னையா பெரிய கணக்கு உங்களுக்கு? அது என்னையா பெரிய செலவு? நீங்கள் தான் எங்களுக்கு நாங்கள் பொருளாதாரத்தில் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம். உங்களோட மோசமான பொருளாதார நிலையில் இருக்கின்ற இந்தியாவில் 7 மாநிலங்களில் கொடுக்க முடியுதுன்னா உங்களுக்கு ஏன் முடியலையா? முடியல இல்லை, மனசு இல்லை. ஏமாத்தணும்னா அதுக்கு ஒரு குழு போடணும், ஒரு கமிஷன் போடணும். இப்போ ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு கமிஷன் போட்டு ஒரு ஏமாத்துவதற்காக இவ்வளோ நாள் அந்த கமிஷன் தூங்கிட்டு இருந்தது. நான் அந்த கமிஷனை தட்டி எழுப்பி இருக்கிறேன்.
அறிக்கைகள் 2 அறிக்கைகள் விட்டேன் இந்த நடைப்பயணத்தில். தினம் நான் பேசின நேரத்தில் இப்போ அந்த கமிஷன் முழிச்சு கொண்டு இப்போ வருகின்ற 18ஆம் தேதியில் கருத்து கேட்க போறாங்களாம். இதில் என்ன கருத்து கேட்கறது எனக்கு ஒன்றும் புரியல. என்ன கருத்து கேட்க போறீங்க? இருக்கிற பரிந்துரைகள் எவ்வளோ இருக்கு, அதை நிறைவேற்றின கையெழுத்து போடணும். முடியாது, ஸ்டாலினால முடியாது, அவருக்கு மனசு கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன், எந்த வர்க்கமும் உழைக்கின்ற வர்க்கம் எல்லாமே கோபத்தோடு இருக்கின்றார்கள், கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள். நான் சொன்னல, இது சமூக நீதி மண். சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இழந்தவர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் மட்டுமில்ல, திமுக காரன் யாராவது எங்கேயாவது சமூக நீதின்னு அவன் வாயில எங்கேயாவது வந்ததுன்னா அப்புறம் நீங்க பார்த்துங்க என்ன பண்ணணும் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா சமூக நீதி அந்த வார்த்தை பேசுவதற்கு கூட தகுதியற்றது திமுக. பகிரங்கமா நான் எங்க போனா நான் சொல்றேன். சில வாரங்களுக்கு முன்பு நான் ஒரு அறிக்கை விட்டு அதில் சொன்ன, நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சமூக நீதி பற்றி பேசுவதற்கும் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாமா வேண்டாமா, அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று விவாதம் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். ஒரு மேடையை போடுங்க, நான் வரேன், நீங்களும் வாங்க. உங்களுக்கு நேரம் கிடையாது, இல்லைன்னா நீங்க வேற யாராவது அமைச்சர்கள் அனுப்புங்க. அமைச்சர்களுக்கு வேலை இல்லை, நேரம் இல்லைன்னா யாராவது அனுப்புங்க சொன்ன. இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. நான் தனியா வரேன். ஏன்னா இன்னைக்கு சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசு எல்லாம் பேசுறதெல்லாம் இன்னும் எடுபட போறது கிடையாது. அப்பட்டமா எல்லாம் தெரிஞ்சு போச்சு உங்களை பத்தி. ஏமாத்து பித்தலாட்டக்காரங்க நீங்க. பொய்ய சொல்லி சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. 540 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு 50-60 வாக்குறுதி அறகுறையா நிறைவேற்றினாங்க. ஆனா பேசுவது என்ன, நாங்க 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம். 541 வாக்குறுதியில் 700 நிறைவேற்றிட்டாங்களாம். கொடுத்ததே 540. இப்படி பொய்யை சொல்லிக் கொண்டு அன்றாடம் நடித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இப்ப என்ன கால் ஷீட் தான். காலையில் வருவார், 2 மணி நேரம் கால் ஷீட், ஆக்ஷன் டேக் ஓகே அப்படின்னு 2 மணி நேரம் வருவார். அப்படி கிளாப் அப்படின்னு சொன்னோன்னே நடிச்சுட்டு 2 மணி நேரம் போயிடுவார். அந்த வீடியோ காலையிலேருந்து டிவியில எல்லாம் வந்துட்டு இருக்கும். அவ்வளோதான். அடுத்த நாள் ஆக்ஷன் டேக். கேட்டால் இப்போதான் புதுசாக திட்டங்கள் அறிவிக்கிறாங்களாம். இருக்கிறதே இன்னும் 4 மாசம்யா, 4.5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க? இப்போதான் உங்களுடன் ஸ்டாலின். அப்புறம் என்ன நலம் காக்கும் ஸ்டாலினா? யார் நலத்தை காக்குறாங்க? யாருடன் ஸ்டாலின் இருக்கிறார் இன்னைக்கு? உங்க தொகுதியில போய் கேளுங்க. துப்புரவு பணியாளர்கள் பாவம், அவங்க 20 ஆண்டு காலமாக உங்களுடைய குப்பையெல்லாம் சுத்தப்படுத்திய அவங்களுக்கு செய்த துரோகங்கள் என்ன? எவ்வளவு துரோகம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. நீங்க யாருடன் ஸ்டாலின் இருக்கிறாரு? உங்களுடன் ஸ்டாலின்லாம் கிடையாது. ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கிறது யாருடன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள், பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பணக்காரர்கள். உங்களை பத்தி எந்த கவலையோ எந்த அக்கறையும் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு. எத்தனையோ உதாரணங்கள் நான் சொல்லலாம். சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போ மாத்திட்டாங்க. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட 50-55 ஏக்கர் இருக்கு. அந்த 55 ஏக்கரில் நான் ஒரு கோரிக்கை வச்சேன். அதில் பசுமை பூங்கா ஒன்று அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சேன். அங்கே போய் நான் போராட்டம் பண்ணேன், துண்டு பிரசுரம் கொடுத்தேன், விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன், 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நான் தொடங்கினேன். அது நான் செய்யலன்னு வச்சுக்கோ, இந்நேரம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் லூலு ஒரு மால், லூலு மால், அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு இருப்பான். இதுதான் அவங்க வேலையே. சென்னையில் அவுட்டர் ரிங் ரோடு ஒன்று இருக்கு. அந்த அவுட்டர் ரிங் ரோடு சென்னையில் அதிமுக ஆட்சி காலத்தில் 2100 கோடியில் போடப்பட்ட அந்த சாலை, புறவழிச்சாலையின் அவுட்டர் ரிங் ரோடு நம்ம பணம் தான், வரி பணத்தில் 2100 கோடி. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இது தனியார் கம்பெனி கிட்ட அந்த அவுட்டர் ரிங் ரோடு 25 வருஷத்துக்கு குத்தகை விடுறான். 25 ஆண்டுகளுக்கு குத்தகை. எவ்வளவு தெரியுமா? 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கம்பெனிக்கு கிடைக்கும் 45,000 கோடி. இது ஏதோ சும்மா நான் குத்துமதி பண்ண நான் சொல்லல, கணக்கு போட்டு தான் நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு வாகனங்கள் இன்னைக்கு போகுது, எவ்வளவு வாகனங்கள், அடுத்த ஆண்டு எவ்வளவு போகும், 5 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு போகும், 10 ஆண்டுகள், 25 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு வாகனங்கள் போகும், ஒவ்வொரு வாகனத்துக்கு எவ்வளவு இன்னைக்கு பணத்தில் அன்னைக்கு எவ்வளவு வரும் பார்த்தா 45,000 கோடி. அப்போ என்னையா நிர்வாகம்? இதுவா நிர்வாகம்? மக்களுக்காக நிர்வாகம் செய்யுங்க.
என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா அந்த அவுட்டர் ரிங் ரோடு ஒரு டோல்கேட் கூட இருக்காது, ஃப்ரீயா விடுங்க மக்களுக்கு. இதாயா திட்டம், இதாயா நிர்வாகம், இதாயா நமக்கு வேணும்? தெரு தெருவா வீதி வீதியா கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், LSD, மித்தைலாம்பிட்டபன் என்னென்ன அமெரிக்காவில் போதைப் பொருட்கள் கிடைக்குதோ அத்தனையும் தமிழ்நாட்டில் தெரு தெருவா கிடைக்குது. காலேஜில், ஸ்கூல், பள்ளிக்கூடம் வாசல்ல. ஒரு காலத்தில் இந்த மாங்காய் பத்த, புளிப்பு மிட்டாய், தேன் மிட்டாய் வித்த இதெல்லாம் போய் இன்னைக்கு கஞ்சா, பவுடர், மாத்திரை நான் வித்துட்டு இருக்கிறான். யார் காரணம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு முன்பு பேசினாங்க பாரு, சமுதாயம். இந்த ரெண்டு பெரிய சமுதாயங்கள் தான் இன்னைக்கு பாதாளத்தில் இருக்கிறது. படிப்பறிவு இல்லாமல் குடிசையில் வாழ்ந்து கொண்டு வேலை வாய்ப்பு இல்லாத அந்த காரணம் வேலைக்கு கிடைக்காதனால தான் அவன் போய் அவன் குடிக்கிறான், மதுவில் இருக்கிறான், போதைக்கு போகிறான். அவன் வேலையை கொடுத்துட்டான், அவன் மாட்டம் வேலைக்கு போயிட்டு வந்துருக்கு போகிறான். நாங்கள் என்னையா உங்ககிட்ட கேட்டோம்? நீங்கள் கொள்ளடிச்ச சொத்து கேட்டோமா? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கூடியா? படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கூடியா? நாங்கள் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அது தப்பாயா? அது தப்பா இல்லையா? சமுதாயத்துக்கு உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கி இருக்குது. வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த தவறும் கிடையாது, தாராளமாக கொடுக்கலாம். தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். இதுக்கு நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கணும்னு எந்த இடத்துலையும் தீர்ப்புல சொல்லல. தாராளமாக கொடுத்துட்டு போலாம். கர்நாடகாவில் அதுதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அங்க அதிக உணர்வு, சமூக நீதி உணர்வு அதிகமா இருக்கு. அவங்க உங்களுக்கு கூட்டணி கட்சி தான். அவங்க கிட்ட பாடத்தை கத்துக்குங்கய்யா. ஸ்டாலின் அவர்களே, சித்தராமையா கிட்ட போய் பாடம் கத்துட்டு வாங்க. அங்க தரையில உட்காந்துங்க, தரையில உட்காந்துக்கிட்டு சித்தராமையா சேர்ல உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட பாடத்தை கத்துட்டு வாங்க. நீங்க அதெல்லாம் திராவிட வாயில வருது. ஏன்னா இதெல்லாம் ஏமாற்று வேலை. இந்த தேர்தலில் நிச்சயமா நடக்கும். இந்த மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் தேர்தல் வந்துருச்சு இல்ல, இப்ப வருவாங்க, நந்தன் கால்வாயின்னு பாட்டு பாடிட்டு இருப்பான். அதான் 30 வருஷமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு நந்தன் கால்வாய், நந்தன் தேர்தல் முடிச்சோடனே அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். விழுப்புரம் மாவட்டம் சொன்னார் பாரு சிவகுமார், பாலசக்தி, பாதாள சாக்கடை 30 வருஷமா போட்டுட்டு இருப்பாங்க. கொலை இப்ப சமீபத்தில் கூட ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொலை, பட்டப்பகல்ல கொலை, சட்டம் ஒழுங்கு 7000 கொலைகள் தமிழ்நாட்டில். விடு தமிழ்நாட்டில் 7000 கொலைகள் இந்த திமுக ஆட்சியில் நடந்தது. 7000 கொலைகள். நினைச்சு பாருங்க. துப்பாக்கி கலாச்சாரம். யார் இதுக்கு பொறுப்பு? முதலமைச்சர் ஸ்டாலின். ஏன்னா அவர்கிட்ட தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களால முடியவில்லை என்றால் வேற யாருக்காவது இந்த இலாக்கா கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு நேரம் இல்ல தெரியலன்னா கொடுத்துட்டு போங்க ஸ்டாலின் அவர்களே. இது மக்களுடைய உயிர். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். இப்ப கூட நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டிருக்கிறேன். நான் அறிக்கையில நான் சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம சபை கூட்டம் இப்போ ஆகஸ்ட் 15ஆம் நாள் விடுதலை நாள், நாளை மறுநாள் உங்க கிராமத்துக்கு போங்க. அந்த கிராம சபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்கள். என்ன தீர்மானம்னா, தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஒரு தீர்மானம் நடத்துங்க, நிறைவேற்றுங்க. எல்லா கிராம சபை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12600 கிராம சபை இருக்கு, பேர் ஊராட்சிகள் இருக்கு. அந்த ஊராட்சிகளில் நீங்க தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். ஏன்னா இது அவசியமானது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி சம்பந்தமானது. இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. இது அதைத்தான் நான் மீண்டும் தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இதில் நான் ஒரு 10 தீர்மானங்கள், 10 உரிமைகளை நான் தேர்வு செஞ்சிருக்கிறேன். அரசியல் சாசனம் சொன்னார் பாரு, நம்மளுக்கு முன்னாடி பேசின கலியமூர்த்தியா, நம்மளுடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வழங்கிய அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன். அந்த அரசியல் சாசனத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பல உரிமைகள் இருக்கிறது. அதில் 10 உரிமைகளை நான் தேர்ந்தெடுத்து இந்த உரிமைகளை தமிழக அரசு நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும், அது உங்களுக்கு வழங்க வேண்டும்
என்ற நோக்கம். இது வழங்கிட்டாங்கன்னா, அந்த 10 உரிமைகளை வழங்கினாங்கன்னா உங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். இதுதான். ஆனா அந்த உரிமைகள் என்னன்னு உங்களுக்கும் தெரியாது. அதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் நான் இங்க ஊரா வந்துட்டு இருக்கேன், வந்துட்டு இருக்கேன், உங்களை சந்திக்கிறேன். நான் இது ஏதோ ஓட்டு கேட்க நான் வரல, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் அதுக்கு வரல. நான் வந்த நோக்கமே உங்கள் உரிமைகள் இங்க இதுல இருக்கு. அதுல முக்கியமானது சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ், வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். அது பெண்கள் வீட்டுக்குள்ளேயும் வன்முறை இல்லாத வாழ்வுக்கான உரிமை. வீட்டுக்குள்ளேயும் வன்முறைனா யாரால வரும் வன்முறை? வீட்டுக்குள்ள வீட்டுக்காரன் பிள்ளைங்க குடிச்சிட்டு பிரச்சனை. குடிக்கிறது என்ன? கிடைக்கிறது குடிக்கிறான், கிடைக்காதுன்னா குடிக்க போறது கிடையாது. வீட்டுக்கு பெண்கள் வீட்டுக்கு வெளியில போனா, தெருவில் போனா அங்க குடிச்சிட்டு போதையை மாத்திரை போட்டுட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான், கிண்டல் அடிக்கிறான், பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரம் செய்யறான். கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரம்பாக்கம் கிராமத்தில் ஒரு 8 வயது பெண் குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அந்த குழந்தைய ஒரு கொடூரை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கெடுத்துட்டான். அதன் பிறகு அந்த பெற்றோர்கள் காவல் நிலையத்துக்கு போறாங்க, புகார் கொடுக்குறாங்க, புகார் எடுக்கல காவல்துறை. பிறகு நம்ம கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சு அங்கே போய் பிரச்சனை பண்ண உடனே அப்புறம் தான் புகார் எடுக்கிறாங்க. புகார் மேலே நடவடிக்கை எடுக்கல. அதன் பிறகு நம்முடைய பொருளாளர் திலகபாமா அவர்களை அனுப்பி வைத்து அங்கே போங்க, அவங்க காவல் போலீஸ் ஸ்டேஷன் தரையில் உட்காந்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கலாம், இங்கேருந்து நான் போக மாட்டேன். அதன் பிறகு தான் 2 டீம், 5 டீம், 8 டீம், 10 டீம் போலீஸை போட்டு 3 வாரத்துக்கு பிறகு அவனை பிடிக்கிறாங்க. எங்கன்னா ஆந்திராவில் பிடிக்கிறாங்க. அசாம்காரன் ஆந்திரா சூலூர்பேட்டையில் வேலை செய்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, வாக்குமூலம் கொடுக்குறான், வாரத்தில் திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில் வேலை செய்கிறேன், வெள்ளி சனி ஞாயிறுனா தமிழ்நாடுக்கு போயிடுவேன், அங்கே தமிழ்நாட்டுக்கு போட்டு அங்கே நான் குடிப்பேன், கஞ்சா எனக்கு சரளமாக கிடைக்குது. ஏன் தமிழ்நாட்டுக்கு போகிறான்னு சொல்கிறான்னா, வெள்ளி சனி ஞாயிறு தமிழ்நாட்டில் எனக்கு சாராயம், மது, கஞ்சா, அபின், காக்கேன், பவுடர் எல்லாம் அங்கே அதிகமாக சரளமாக கிடைக்குது, அதுக்காக தான் நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான். இதை போட்டுக்கிட்டு வரப்போகிற பெண்கள் யார் பெண்கள் என்ன பெண்கள் கவலை இல்லை, அதை அப்படி மானபங்கம் செய்கிறான், பாலியல் வன்கொடுமை செய்கிறான்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கியது யாருன்னா இந்த கேடுகட்ட திமுக அரசு. கேடுகட்ட அரசுயா, நினைச்சு பாருங்க. இதுக்கு முன்பு இங்கிருந்து ஆந்திராவில் போய் குடிப்பான், பாண்டிச்சேரியில் போய் குடிப்பான். ஆனால் இப்போ ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டில் குடிக்கிறான், போதை மாத்திரைக்காக தமிழ்நாட்டுக்கு வரானா. என்னையா ஆட்சி நடக்குதுங்க? இது ஒரு ஆட்சியா? கேடுகட்ட மானங்கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதுயா. இந்த ஆட்சியை அகற்ற வேணையா, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணையா, வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். இந்த பிள்ளைங்களாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுத்திட்டு இருக்கிறாங்களே. தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. 1,30,00,000 படித்த இளைஞர்கள், நினைச்சுப்பார். அப்போ இவ்வளோ பேருக்கு வேலை இல்லைன்னா அவன் என்னையா செய்வான்? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னையா செய்வான்? சும்மா தான் இருக்கிறான். சும்மா இருந்தானா அவன் என்ன பண்ணுவான்? குடிப்பான். என்னென்ன செய்யணுமோ செய்யக்கூடாது செஞ்சிட்டு இருக்கிறான். நீ ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நீ எத்தனை வாக்குறுதி கொடுத்த? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு வேலைகள், காலியாக உள்ள அரசு பணியிடங்களில் 3,00,000 பணியிடங்களை நாங்கள் உடனடியாக நிரப்புவோம், இன்னும் 3,50,000 பணியிடங்களை நாங்கள் உருவாக்குவோம். கிழிச்சிங்க, கிழிச்ச. ஏதாவது ஒன்று உருவாக்குனீங்க? எத்தனை நிரப்புன? 44,000. அந்த 44,000ல் 15,000 தற்காலிக பணி, 29,000 தான் நிரந்தர பணி. ஆனால் சொன்ன வாக்குறுதி நாங்கள் 7,00,000 பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம், 50,00,000 இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்தில் நாங்கள் வேலை உருவாக்குவோம். எத்தனையா உருவாக்குனீங்க? எத்தனையா கிழிச்சிங்க? இப்போ ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு மறுபடியும் போகிறாராம் இந்த மாதம். எங்கப்பா? தெளிவாக இருக்கிறப்பா. ஜெர்மனியும் இங்கிலாந்துக்கும். இங்கே நடித்தது போதான்னு அங்கே போய் நடிக்க போகிறாரா? இந்த ஃபோட்டோ ஷூட்டிங்கு அங்கே போயிட்டு நான் கேட்குறேன், முதலமைச்சர் அவர்களே, இதுக்கு முன்பு நீங்கள் 4 இடத்துல நீங்கள் போனீங்க, எத்தனை முதலீடு வந்துச்சு? எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தீங்க நீங்கள்? இதுக்கு முன்பு துபாய் போயிட்டு வந்தார்,
சிங்கப்பூர், ஜப்பான் போயிட்டு வந்தார், ஸ்பெயின் போயிட்டு வந்தார், அமெரிக்கா போயிட்டு வந்தார். ஸ்பெயினில் 14 நாள், அமெரிக்காவில் 17 நாள், இப்போ இங்கிலாந்து, ஜெர்மனி போக போகிறாரு. இந்த இவ்வளோ நாட்டுக்கு நீங்கள் போனீங்களே, எவ்வளோ ஒவ்வொரு நாட்டிலையும் முதலீடு வந்தது. பேப்பரில் 18,000 கோடின்னு பேப்பரில் இருக்குது. இந்த பேப்பரில் இருக்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், கையெழுத்து. அது யார் வேணா போடலாம், நீ கூட போடலாம். அது மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க. வாயா கையெழுத்து போடுன்னா போட்டு விட்டுறான், அவள் தான். அவன் முதலீடு செய்கிறானா செய்யலையா, அதை ஆரம்பிக்கிறானா ஆரம்பிக்கலையா, வேலை கொடுக்குறானா கொடுக்கலையா, எல்லாம் கிடையாது. 18,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இவ்வளோ காலமாக இதுக்கு முன்பு போட்டு வெளிநாடுக்கு போயிட்டு வந்தார். ஒன்றுமே கிடைக்கல, ஒரு முதலீடு வந்து செய்யலை. நான் எவ்வளோ காலமாக தொண்டை தண்ணி வத்தி வத்தி கேட்டுட்ருக்கேன், வெள்ளை அறிக்கை கொடுங்கய்யா, வெள்ளை அறிக்கை கொடுங்க கொடுங்க. கொடுப்பாங்களா? அதுவும் 10,50,000 கோடிக்கு தமிழ்நாட்டில் முதலீடுவான். ஏயா பொய்ய சொல்றதுக்கு அளவே இல்லையா, அளவே இல்லையா. மொத்தமாக இவங்க கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட அவங்க மொத்தத்தில் எல்லாமே சேர்த்து பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி 35,000 கோடி இருக்கும். ஆனால் சொல்றது 10.5 லட்சம் கோடிக்கு நாங்கள் முதலீடு. இப்படி எல்லாம் உங்களை ஏமாற்றி ஏமாற்றி அவங்க மைக்க பிடிச்சாங்கன்னா எப்படி வேணா பேசுவாங்க. நீங்களே ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. அதான் நான் மீண்டும் சொல்றேன், மக்களே, தமிழக மக்களே, திமுகவுக்கு நீங்கள் கடந்த 3 தேர்தலில் நீங்கள் வாக்களித்தீர்கள். 3 தேர்தலில் அவர்களுக்கு நீங்கள் வெற்றியை தந்தீர்கள். உங்களுக்கு அவர்கள் தந்தது ஏமாற்றம், ஏமாற்றம், ஏமாற்றம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளில் 39 தொகுதியில் வெற்றியை கொடுத்தீர்கள். 39 உறுப்பினர்கள் டெல்லிக்கு போய் என்னத்தை கிழிச்சாங்க? ஒன்றுத்தையும் கிழிக்கல. 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றியை கொடுத்து ஆட்சியில் அமர வைத்தீர்கள். உங்களுக்கு கிடைச்சது என்ன? பட்ட நாமம், நாமம். 2024 சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி கொடுத்தீர்கள் திமுகவுக்கு. அதனால என்ன பயன் தமிழ்நாட்டுக்கு? ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன், 3 தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்களே, வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக திமுகவுக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும், தோல்வியை கொடுக்க வேண்டும். என்னுடைய ஆசனை தெரியுமா? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சியாக கூட இருக்கக்கூடாது, எதிர்கட்சியாக கூட இருக்கக்கூடாது. அந்த நிலை வர வேண்டும். காரணம், அவ்வளோ துரோகம் உங்களுக்கு செய்திருக்கின்றார்கள், அவ்வளோ துரோகம் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு செய்து கொள்ளடித்துக் கொண்டு நாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வித்துறை எல்லா துறையிலும் நாசம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதில் வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட், விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட், அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ், கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த் அண்ட் ரைட் டு எஜுகேஷன், மது போதைப் பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம், நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட், ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட். இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். மீண்டும் நான் சொல்கின்றேன், வருகின்ற தேர்தலில் யார் வரக்கூடாது, யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவை செய்யுங்கள். யார் வரக்கூடாது? திமுக. யார் வரக்கூடாது? திமுக. அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஏமாறாதீர்கள் தமிழக மக்களே, ஏமாறாதீர்கள், தயவு செய்து ஏமாறாதீர்கள். குறிப்பாக நான் சொல்வது தமிழ்நாட்டினுடைய பெற்றோர்கள், தாய்மார்களுக்கு நான் வேண்டிக் கொண்டு கேட்கிறேன். இரு கரங்களை மட்டுமல்ல, உங்களை காலை பிடித்து கேட்டுக்கொள்கின்றேன். திமுகவை மீண்டும் தேர்வு செய்யாதீர்கள், அவர்களை புறக்கணியுங்கள், விரட்டி அடியுங்கள். போதும், ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள். சாராய ஆட்சி, ஊழல் ஆட்சியை, இந்த பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள். நான் மீண்டும் சொல்கின்றேன், இது ஏதோ ஜாதி, மதம், கட்சி இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான பிரச்சனை, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கான பிரச்சனை. அதனால் தான் நான் சொல்கின்றேன், திமுகவை வீட்டுக்கு அனுப்பி தமிழகத்தை நாம் மீட்டெடுப்போம். என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் அண்ணன்மார்கள், தாய்மார்கள் அத்துணை பேரும் ஒன்று சேருங்கள், ஒன்று இணையுங்கள்.
சமூக நீதிக்கு எதிரானவர்கள், வன்னியர்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, பட்டியலின மக்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, இப்படி ஒவ்வொரு வர்க்கத்திற்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிரானவர்கள், இப்படி ஒவ்வொருவருக்கும் எதிரான ஒரு ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து அனுப்புவோம் என்று அந்த நாம் எல்லோரும் உறுதி ஏற்போம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாலசக்தி அவர்கள் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை நான் தெரிவிக்கின்றேன். நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம், உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம், உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். இந்த கொடுங்கோல் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், வீட்டுக்கு அனுப்புவோம். நன்றி. நன்றியுரை KS வேலு, நகர செயலாளர். புரட்சி பாரதம் வேலு, நகர செயலாளர் நன்றி உரை. வேலு எங்க? இந்தப்பா. புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக, தமிழக புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. யாருன்னா வேலுவா? விழுப்புரம் மண்ணிலே கால்பதித்த எங்களது சமூக நீதி போராளி அவர்களுக்கு நன்றியையும், மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியையும்